தீபா ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 250 கிராம் கடலை மாவில் நம்ம 30 லட்டு கிட்ட செஞ்சிடலாம். லட்டு செய்கிறது வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா லட்டு வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிண்ணம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்து நான் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கடலை மாவு இருக்குது. மாவை வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம், குக்கிங் சோடா சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். கட்டி விழாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இது மாதிரி இப்படி எடுத்து ஊற்றினா ஈஸியாக விழணும். இது மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். லட்டு பார்க்க நல்லா கலராக இருக்கிறதுக்கு ஒரு 2 ட்ராப் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடேறி இருக்கணும். நான் வந்து சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இது வந்து பூந்தி ஊற்றுற கரண்டி. இந்த கரண்டி வந்து ஈஸியாக எல்லா பாத்திர கடைகளிலும் கிடைக்கும். இதில் நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா ஈஸியாக வந்து நம்ம பூந்தி வந்து நல்லா பொரிச்சு எடுக்கலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா 80 ரூபா. ஈரம் இல்லாமல் நல்லா நம்ம தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு ட்ராப் எப்படி ஊற்றி பாருங்கள். பூந்தி வந்து மேலே நல்லா எலும்பி மேலே வரணும். அப்போனா எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சின்னு அர்த்தம். மாவு வந்து கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சு எடுங்க. அப்போ தான் வந்து பூந்தி வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா பந்து பந்தாக நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். மாவு ஊற்றிட்டுனே நம்ம வந்து ஒரு 15லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பூந்தியை வந்து எடுத்துடணும். நம்ம லட்டு செய்ய போகிறனால நம்ம பூந்தி வந்து ரொம்ப நேரம் நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடாது. எண்ணெய் வந்து நல்லா சூடேறி இருக்கிறனால பூந்தி வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் உடனே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு லட்டு வந்து நம்மளுக்கு நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். திரும்ப நம்ம அடுத்த தடவை நம்ம ஊற்றும் போது இந்த பூந்தி கரண்டியை நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு நம்ம இதே மாதிரி கொஞ்சமாக மாவு ஊற்றி நம்ம பொரித்து எடுக்கணும். மாவு ஊற்றும் போது ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் பூந்தி வந்து நல்லா நம்மளுக்கு பந்து மாதிரி நல்லா கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றுறது மூலமாக பூந்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு பார்க்க அழகாக வரும். இதே மாதிரி எல்லாமே நம்ம ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா பூந்தியும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த கொஞ்சம் பூந்தியை மட்டும் நான் மிக்சியில் ஒரு சுற்றி நான் எடுக்க போகிறேன். இது மாதிரி நல்லா இப்படி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இந்த பூந்தியோட கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏன் இது மாதிரி மிக்சியில் ஒரு சுற்றுறோன்னா நம்மளுக்கு வந்து பூந்தி வந்து பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். கடைகள்லேயும் வந்து இதே மாதிரி தான் அரைச்சி பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பூந்தி வந்து உருண்டை வந்து பிடிக்க வரும். அதுக்கு தான் இப்படி பண்ணுறது. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் நான் கடலை மாவு மெஷர் பண்ணணும் அதே கப்பில் நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வந்து எதில் நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போனா கரெக்டாக நம்மளுக்கு வரும். இப்போ 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை, இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். சர்க்கரை வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போனா நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு கம்பி பதம் கிடச்சிரும். ஒரு கம்பி பதம் எடுத்தால் போதும். ஸ்டவ் வந்து நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுன்னு நல்லா இப்படி கொதி வரும்போது ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசுப்புன்னு இருக்கணும். அது வந்து பிசுப்பு பதம். அந்த பதம் வந்துட்டுனே ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்துடும். அதனால் கரெக்டாக நீங்கள் அந்த கம்பி பதம் பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் பிசு பதத்துக்கு அடுத்த பதம் வந்து ஃபஸ்ட் ஒரு கம்பி பதம். இது மாதிரி கரண்டியில் எடுத்து நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கம்பி மாதிரி வந்து இப்படி உடஞ்சி விழணும். இதுதான் கரெக்டான கம்பி பதம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கம்பி பதம் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம லட்டு வந்து செஞ்சிடலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 ஏலக்காவை நான் வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 4 கிராம்பை வந்து தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் வந்து ஒரு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தூள் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்க்குறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கோயிலில் தர லட்டு மாதிரி நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒவ்வொரு நேரம் வந்து நம்மளுக்கு ஜீரா வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. அது மாதிரி உங்களுக்கு ஜீரா வந்து ஒரு கம்பி பதத்தை விட தாண்டி போயிடுச்சுன்னா, ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பிலே குக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீரா வந்து ரொம்ப கட்டியாயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறை வந்து புழிஞ்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போனா வந்து அது ஒரு கம்பி பதத்திலே இருக்கும், கட்டி ஆகாமல் இருக்கும். பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜீரா பாகு வந்து லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து லட்டு வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஜீரா பாகு வந்து நல்லா வெதுவெதுப்பாக இருக்கணும். ஜீரா பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூந்தியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகில் மொத்தமாக பூந்தியை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. பூந்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திட்டம் பார்த்து நீங்கள் சர்க்கரை பாகு ஊற்றிக்கோங்க. அப்போனா ஈஸியாக நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக லட்டு வந்து செஞ்சிடலாம். இதோட நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் காய்ந்த திராட்சையும் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்திருக்கேன். இது சேர்க்குறது மூலமாக லட்டு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் தரும். நல்லா நெய் வாசனையாக இருக்கும் லட்டு. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து லட்டு பிடிங்க. அப்போ தான் பூந்தியில் வந்து ஜீராலாம் நல்லா இறங்கியிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் லட்டு வந்து பிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு லட்டுலேயும் வந்து முந்திரியும் திராட்சையும் இருக்கிற மாதிரி பிடிங்க, பார்க்க அழகாக இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க, அப்போ தான் உடையாமல் வரும். இப்படி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மாவில் எனக்கு 30 லட்டு கிட்ட கிடச்சிருக்கு. முதல் லட்டு வந்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது பார்க்க வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், மேலே வந்து நெய்யாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு மணி நேரம் கழித்து நல்லா காஞ்சிடும். நீங்கள் அப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலே நம்ம லட்டு செஞ்சிட்டோம். வரப்போகிற கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிங்க. மீண்டும் உங்களை அடுத்த புது வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.